அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல காலேஜில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நூத்துக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இரவு முழுக்க காலேஜ் கேம்பஸ்லயே படுத்து பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த போராட்டம் நடக்குது, அவங்களுடைய கோரிக்கை என்ன, அரசாங்கம் ஏன் அவர்களை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. 14,500 குழந்தைகள், 8,400 பெண்கள், 141 பத்திரிகையாளர்கள், ஏறத்தாழ 34,000 பேர் இதுவரைக்கும் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாராலனா இஸ்ரேல் ராணுவத்தால. இதுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு? ஏன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? இதுவரைக்கும் ஏறத்தாழ 300 கோடி பில்லியன் டாலர் பணத்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொட்டி கொடுத்திருக்காங்க. தினம் எக்கச்சக்கமான ஆயுதங்களை, மிகப்பெரிய மிசைல் டெக்னாலஜியை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து கூச்சிக்கிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேல்ல மட்டும் கிடையாது. தாய்வான், உக்ரைன், இது மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பல யுத்தங்கள்ல அமெரிக்கா பணத்தை கொட்டி கூச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? அமெரிக்காவினுடைய உள்நோக்கம் என்ன? இன்னைக்கு மாணவர்கள் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எதிர்த்து தெருவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள்வி. பாலஸ்தீனம், இஸ்ரேல், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் இன்னைக்கு நேத்து துவங்கல. கடந்த 60-70 ஆண்டுகளா மிக மோசமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2000 ஆண்டுகால பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூமியினுடைய வரைபடத்துல இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது. ஆனா இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. எங்க உருவாக்குறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள், குறிப்பா அரபு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பாலஸ்தீனம்ங்கிற நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டை பிரிச்சு உடைச்சு இஸ்ரேல் ஒரு நாட்டை அமெரிக்காவினுடைய உதவியால உருவாக்கப்பட்டது. இந்த நாடு உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் யாருன்னா அமெரிக்காவும் அன்னைக்கு இருந்த பிரிட்டனும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலஸ்தீனை இஸ்லாமியர்கள் வாழ்ந்த நாட்டுல பாதியை உடைச்சு இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பைபிள் காலகட்டத்திலிருந்து, அதாவது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இந்த இடத்துல யூதர்கள் வாழ்ந்தாங்க. இயேசுநாதர் ஒரு யூதர். பிற்பாடு பல்வேறு பொலிட்டிக்கல் சூழல் காரணமாக இங்கிருந்து மைக்ரேட் ஆகி நாங்கெல்லாம் போயிட்டோம், நாங்க துரத்தி அடிக்கப்பட்டுட்டோம், அதனால திருப்பியும் நாங்க எங்களுடைய நிலத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி 2000 ஆண்டு வரலாறுகள்னு சொல்லி அங்கிருந்து அரபு மக்களை அப்புறப்படுத்திட்டு இஸ்ரேல் ஒரு நாட்டை யூத லாபி, யூதத்தினுடைய ஜியோனிசம், இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இந்துத்துவா மாதிரியே அவங்க ஒரு ஜியோனிஸ்ட் கொள்கையோட, மதவாத கொள்கையோட இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. இந்த நாட்டை உருவாக்குனதுக்கு அடிப்படை காரணமே இந்த அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய ஏகாதிபதிய சக்தி தான். இன்னைக்கு தொடர்ச்சியா 70 ஆண்டுகளா பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அமெரிக்காவால தான். ஏன்னா இந்த பாலஸ்தீன பகுதி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான். இந்த இஸ்லாமிய நாடுகள் முழுக்க எண்ணெய் வளங்களால் கொளிக்கக்கூடிய நாடுகள். அதாவது அங்க வந்து பெட்ரோல் அதிகமா கிடைக்கக்கூடிய நாடுகள். உலகத்தையே ஆட்டி படைச்சது பெட்ரோல் தான். முதல் உலக போருக்கு பிறகு பெட்ரோலோட தேவை உலகம் முழுக்க அதிகமாகும் போது இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிரும், நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அமெரிக்கா உருவாக்கி அங்க ஒரு நிரந்தரமான ஒரு சண்டை பகுதியா மாத்திட்டாங்க. இன்னைக்கு 20 வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், 40 வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல 70 வயசுக்காரங்களா இருக்கட்டும், தான் வாழ்நாள்ல பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை குறித்தான செய்தியை காதுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த வளமான பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமிய நாடுகள் வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்காகவே யூதர்களுக்கான தனி நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்தியம், பிரிட்டன் ஏகாதிபத்தியம் உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டே இருக்காங்க. பாலஸ்தீன தரப்புல பாத்தீங்கன்னா ஹமாஸ் மாதிரியான ராணுவ குழுக்கள், ஆயுதத்தை வைத்து போராடிட்டு இருக்க குழுக்கள் வந்து தொடர்ச்சியா இஸ்ரேலை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஒரு பொறுக்கித்தனமான, அடாவடித்தனமான, மிக மோசமான ஒரு நாடா தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்குது. காலங்காலமா அந்த மண்ணில் வாழ்ந்த
அந்த பாலஸ்தீன அரபு மக்களை அடிச்சு துவைச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனுடைய உச்சபட்சமான யுத்தம் தான் பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாசம் துவங்குச்சு. அந்த பிரச்சனையை துவங்கினது ஹமாஸா இருக்கலாம், ஆனா அதுக்கு பிறகு மிகப்பெரிய சேதத்தை, மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய உயிர் போற விஷயத்தை செய்தது யாருன்னா இஸ்ரேல் தான். பாலஸ்தீனத்தினுடைய காசா அப்படிங்கிற ஒரு நகரமே இன்னைக்கு ஒட்டு மொத்தமா கிடையாதுங்க, மொத்தமா அழிச்சு சுக்கு நூறாக்கிட்டாங்க. அந்த நகரத்துல புல் பூண்டு கூட முளைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கை கால் கண்ணை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ஐநா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ஏறத்தாழ 14,500 குழந்தைகள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. பச்சை படுகொலை நம்ம சொல்லணும். பல்வேறுபட்ட வீடியோவில் நம்ம சோசியல் மீடியால பார்த்திருக்கோம். குழந்தைகள் செத்து அழுது கண்ணீரும் ரத்தமுமா கிடக்கிறது. இது மட்டும் இல்லாம ஏறத்தாழ 8,400 பெண்கள் அபாண்டமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 34,000 பேர் செத்து இருக்காங்க. பத்திரிகையாளர் மட்டுமே 141 பேர் செத்து போயிருக்காங்க. துப்பாக்கி வச்சு பத்திரிகையாளர்களை சுட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்களே இருக்கு. இது மட்டும் இல்லாம 8,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் எங்கன்னே தெரியல. குடும்பங்கள் அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு அக்டோபர் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐநாவினுடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னா 8,000 பேர் காணோம் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு யூத நாடு இஸ்லாமிய மக்களை மிக கொடூரமாக தினம் தினம் கொலை செஞ்சுட்டு இருக்கு. பத்திரிகையில் நமக்கு தினம் தினம் நியூஸ் வர்றதுனாலேயே பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு நார்மலான செய்தியா மாத்தப்பட்டு இருக்கு. தினம் ஆமாப்பா சண்டைப்பா, இஸ்ரேல்ல பாலஸ்தீன சண்டைப்பா, குழந்தைகள் சாகறாங்கப்பா, பெண்கள் சாகறாங்கப்பா, பத்திரிகையாளர் சாகறாங்க, தினம் தினம் தான்ப்பா நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் தினம் தினம் இதை எளிமையா கடந்து போறாங்க. ஆனா இது எளிமையா கடக்கிற விஷயம் கிடையாது. இது ஏதோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நேரடியா களத்துல மோதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ குழுவா இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேல் ராணுவமும் சண்டை போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருந்து யுத்தத்தை நடத்துறது அமெரிக்கா தான். 1930-40களில் தொடங்கிய இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா ஃபண்ட் பண்ணி இந்த யுத்தத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதாவது மனித உயிர்களை கொன்னு குவிக்கக்கூடிய இந்த நடைமுறையை அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய வல்லாதிக்க நாடு, உலகத்தின் மிகப்பெரிய குடியரசு, நாங்க ரொம்ப ஜனநாயகவாதி சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நாடு அந்நிய மண்ணில் நடக்கக்கூடிய கொலைகளை பத்திரமாக பாதுகாத்து தொடர்ச்சியாக இது செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நிதியை ஒதுக்கி ராணுவ உதவி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெடிசின் உதவி, மிசைல் டெக்னாலஜி, இது மட்டும் இல்லாம எல்லா சேட்டலைட் டெக்னாலஜியா இருக்கட்டும், அவங்களுடைய ராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், யுத்த காலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் அமெரிக்கா இஸ்ரேல்ல நடத்திட்டு இருக்கு. கடந்த 40-50 ஆண்டுகள்ல இஸ்ரேல் மிக மோசமான ஒரு ரவுடியாக பாலஸ்தீன பகுதியில் உருவாயிடுச்சு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்ல, குறிப்பா இஸ்லாமிய நாடுகள்ல நடுவுல உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுங்கிற ஒரு பகுதி ஒரு ரவுடி மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிக்கிறது, எல்லா மக்களையும் நாசப்படுத்துறது, பகுதிகளை சிதைவுபடுத்துற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஃபண்ட் பண்றது அமெரிக்கா. உலகம் முழுக்க நாங்க ஜனநாயகவாதிகள், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், மனித உரிமை தான் எங்களுக்கு முக்கியம், இதை தொடர்ச்சியா பேசியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்க அரசாங்கம் உலகத்தில் நடக்கக்கூடிய பல யுத்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கையால். இவங்க இஸ்ரேலுக்கு மட்டும் இப்படி கொட்டி கொடுக்கல, இப்போ உக்ரைன்ல நடக்கக்கூடிய முழு யுத்தத்துக்கும் ஃபண்ட் பண்றது இந்த குழு தான். யாரு? அமெரிக்கா தான். இன்னைக்கு தாய்வானுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கா. தாய்வானுக்குள்ள ஆயிரக்கணக்கான கோடிகளை பணத்தை கொண்டு கூட்டி அங்க பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு எதிராக தாய்வானை பயன்படுத்துறது, ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை பயன்படுத்துறது, இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேலை பயன்படுத்துறது, இது மாதிரி பல இடங்கள்ல தன்னுடைய வல்லாதிக்கத்தை, தன்னுடைய வணிகத்தை, தன்னோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காகவே பல்லாயிரம் கோடிகளை பணத்தை கொட்டி மனித உயிர்களை காவு வாங்கக்கூடிய நடைமுறையை பாதுகாத்து பொறுமையா செஞ்சிட்டு இருக்குது அமெரிக்கா. இதை பொறுத்துக்க முடியாத அமெரிக்க மாணவர்கள் இன்னைக்கு தெருவில் வந்து நிக்கிறாங்க. ஏதோ சாதாரண யூனிவர்சிட்டியில் இந்த போராட்டங்கள் நடக்கல. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான யூனிவர்சிட்டி, நியூயார்க்ல இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டி, உலக ஃபேமஸான யூனிவர்சிட்டி, ஏல் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாம டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அட்லாண்டால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, ஜார்ஜியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிகளையும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இரவு முழுக்க தங்கி போராட்டம் பண்றாங்க. கூடார அமைச்சு அங்கேயே உட்கார்ந்து பதாக எழுதி தொடர்ச்சியா இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு குழுவும் அங்க போராட்டங்களுக்குள்ள வருது. அது யாருன்னா அமெரிக்கால செயல்பட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் லாபி அமைப்புகள். இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய யூத லாபி அமெரிக்கால இருக்கு. இந்த குழுக்கள் மாணவர்களை திரட்டி, போராடிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிராக ஒரு அணியை திரட்டி வச்சு ரெண்டு மாணவர்களுக்கு இடையில பிரச்சனை வர்ற மாதிரியான வேலைகளை அமெரிக்க மண்ணில் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அமெரிக்கா உடந்தையா இருக்கு. ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்கால கொலம்பியா யூனிவர்சிட்டியில தான் மிகப்பெரிய போராட்டம் துவங்கப்பட்டுச்சு. மாணவர்கள் அமைதி வழியில போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்லூரியினுடைய கேம்பஸ்லயே உட்கார்ந்து கையில பதாகையை பிடிச்சு பாலஸ்தீனை காப்பாற்றணும், யுத்தத்தை நிறுத்தப்படணும், ரெண்டு நாடுகளுக்கு இடையில சமரச போக்கு உருவாக்கணும், மனித உயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பதாகையோட போராட்டம் நடத்துறாங்க. பிற்பாடு அவங்க கேம்பஸ்ல இருந்து துரத்தி அடிக்கப்படும் போது கேம்பஸ்க்குள்ளேயே சில கார்டன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் கூடார அமைச்சு அங்கேயே போராட்டம் நடத்துறாங்க. ஏதோ சாயங்காலம்
5 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போற குரூப் கிடையாது. இரவு முழுக்க கடும் குளிரில் அமெரிக்காவினுடைய பணியையும் பொருட்படுத்தாம கூடாரம் அமைச்சு அங்க போராட்டம் அவங்க நடத்துறாங்க. அப்ப தொடர்ச்சியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், பாலஸ்தீனம் வேண்டும் என்று மதிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசு தரப்பா இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத லாபியா இருக்கட்டும், அதாவது இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இவங்க தொடர்ச்சியா சில கட்டுரைகள் எழுதுறாங்க, சில பரப்புரைகளை செய்றாங்க. அதாவது பாலஸ்தீனுக்கு ஆதரவாக யூதை வெறுப்பை கக்கறக்காக சில குழுக்கள் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பொய்யான செய்தியை வெக்கமே இல்லாம இந்த இஸ்ரேல் வந்து அமெரிக்காவில் பரப்பிக்கிட்டு தெரியுது. இதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் துணை போறாங்க. ஆனா உண்மையிலே யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த போராட்டத்தில் பெரும்பாலும் மாணவர்கள் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே உலகத்துல பல நாடுகள் இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க. இப்ப கைது செய்யப்பட்டவங்க இந்தியாவை சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க, சீனாவை சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க, பிலிப்பைன்ஸை சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருந்து வந்த மாணவர்கள் இருக்காங்க, ரஷ்யால இருந்து போன மாணவர்கள் இருக்காங்க, எல்லா நாடுகள் இருந்து வந்த மாணவர்கள் இருக்காங்க, அமெரிக்க மாணவர்கள் இதில் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஏன்னா பாலஸ்தீனம் பாதுகாக்கப்படணும், மக்கள் உயிர் போகக்கூடாது, குழந்தைகள் உயிர் பாதுகாக்கப்படணும், பத்திரிகையாளருடைய உயிர் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டத்தை அவங்க நடத்துறாங்க. ஆனா அந்த போராட்டத்துக்குள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி மாணவர்களை கைது பண்ணிட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய போலீஸ். இதை நேரடியாக செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய பைடனோட அரசாங்கம் தான். அவங்க எல்லா காலத்திலையும் இஸ்ரேல் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அவங்களுக்கு தேவை அரபு நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதுக்காக ஒரு கூலிப்படையா இஸ்ரேல் அவங்க வச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு கூலிப்படையா செயல்படுது, ஒரு ரவுடி மாதிரி செயல்படுது, ஒரு அடியாளா செயல்படுது. இந்த அடியாளை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வல்லாதிக்கத்தை அந்த பகுதியில் செலுத்துறதுக்காக அமெரிக்கா பல வேலைகள் செய்து. ஆனால் இன்னைக்கு அந்த ரவுடி அடியாள்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் தனித்துவமாக செயல்படுது, அமெரிக்காவே எதிர்த்து பார்க்குது, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குது. யாராவது ஜனநாயகம் குறித்து பேச வர்றாங்க, ஐநாள் இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களே கடுமையாக எதிர்க்குது. அப்போ ஒரு போக்கிரிக்கு, ஒரு ரவுடிக்கு சோறு போட்டு வளர்த்த அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை வளர்த்து எடுத்திருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள் விழிப்போடு இருக்காங்க. அமெரிக்கா செய்கிறது தப்பு. ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபா பணத்தை இஸ்ரேலுக்கும் தாய்வானுக்கும் உக்ரைனுக்கும் இவங்க கொட்டி கொடுத்து உலகம் முழுக்க வன்முறையை உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம். இதை விடக்கூடாது. குறிப்பா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய பணம் தடுக்கப்படணும், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ராணுவ உதவி தடுக்கப்படணும், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய மிசைல் டெக்னாலஜி தடுக்கப்படணும், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அதாவது ராணுவ பயிற்சிகள் இருக்கு பார்த்தீங்களா அது தடுக்கப்படணும், இஸ்ரேலோட இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை வந்து மாற்றப்படணும். இப்படி எல்லாம் நடந்தால் மட்டும்தான் மக்கள் உயிர் பாதுகாக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான உயிர்கள் பாலஸ்தீன மண்ணில் கொல்லப்பட்டிருக்கு. அதை உணர்ந்த ஒரே காரணத்துக்காக தான் மாணவர்கள் இவ்வளவு தூரம் போராடுறாங்க. குறிப்பா குழந்தைகள் செத்துருக்காங்க. அது மாணவர்களுடைய உள்ளத்தை உருக்குது. 14,800 குழந்தைகள், ஏதோ ஒரு குழந்தை 2 குழந்தை கிடையாது. ஒரு சின்ன நாடு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது. அங்க வாழக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் ஒரு தலைமுறையை அழித்து விட்டது அமெரிக்கா அப்படிங்கிற குற்ற உணர்விலிருந்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த மாணவர்களை இந்த பைடன் அரசாங்கம் தடுத்து ஒடுக்கி கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குறிப்பா இந்த ஏல் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கொலம்பியா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிபோர்னியாவா இருக்கட்டும், இது மாதிரியான பல யூனிவர்சிட்டியில போராடிட்டு இருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களை கைது பண்ணி அவங்களுடைய டிகிரியை வாங்க விடாம இவங்க தடுக்க போறாங்க. ஏன்னா சில மாணவர்கள் வெளியே வந்து அல் ஜசீராக்கு பத்திரிகைக்கு பேட்டியை கொடுக்குறாங்க. அவங்க வந்து PhD பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள். இந்த ஆய்வு மாணவர்களுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, வாத்தியாரோட உதவி இல்லைன்னா அந்த ஆய்வு முடிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த மாணவர்களுடைய ஆய்வுகளை இந்த பல்கலைக்கழகம் தடுக்க போகுது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க யூனிவர்சிட்டி விட்டு வெளியனுப்பப்பட்டிருக்காங்க, அவங்களோட ஆய்வு முடிக்க முடியாதுன்னு மிரட்டப்பட்டிருக்காங்க. அவங்க பத்திரிகையில் இதெல்லாத்தையும் பேட்டியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல மாணவர்கள் போராடிட்டு இருக்கும்போது ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி போலீஸ் அவங்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு உடம்பு எரிச்சல், கண்கை எரிச்சல், பல சிக்கல்கள் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி மாணவர்கள் அடிச்சிருக்காங்க. ஆனால் போலீஸ் தரப்புல இருந்து கேட்டால் அப்படிலாம் நாங்கள் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனால் மாணவர் தரப்பு கிளீனாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக மாணவர்களை மோசமாக டீல் பண்ணிட்டு இருக்குது அமெரிக்க அரசாங்கம். உலகத்தோட ஜனநாயகம், எங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நாங்கள் எல்லா ஜனநாயகத்தையுமே பாதுகாப்போம், உலகத்துக்கே நாங்கள் தான் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா தங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை படிக்க வந்த மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்கள் போனவங்கள மெரிட்டில் போன மாணவர்கள், இந்த மாணவர்களை படிக்க விடாமல் தடுத்து அவங்கள சிறையில் கொண்டு போய் வச்சிருக்கிறது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கு, இதை ஏன் ஐநா சபை இது வரைக்கும் நேரடியாக கேட்கல? மாணவர்களுடைய போராட்டத்தை கன்சிடர் பண்ணாம இவ்வளவு கொடூரமாக ஒடுக்கக்கூடிய இந்த அமெரிக்கா குறித்து ஐநா தீர்மானங்களை கொண்டு வந்து கேள்விகளை எழுப்பணும். அப்படி கேள்விகளை எழுப்புமா எழுப்பாதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு.